ராஜேஸ்வரி அத்தை பாடி இத்தனை நாளா என்ன அனாதை ஆக்கிட்டு இப்ப எங்க வந்த? நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். இப்படியே தனியா இருந்துட்டு போறேன். எங்கடி போன? இத்தனை வருஷமா எங்க இருந்த? விசேஷத்துக்கு போயிட்டு 2 நாள்ல வர்றேன்னு சொல்லிட்டு 20 வருஷமா காணாம போயிட்டியாடி. அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணோம்? எங்களுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை. நீ இல்லாம பொட்டு இல்லாத நெத்தி மாதிரி இந்த வீடு மூளை ஆயிடுச்சேம்மா. கல்யாணம் ஆன புதுசுல நீ என்ன சொன்ன? உங்களை விட்டு ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன்னு சொன்ன இல்ல? சொல்லு, எங்க போன? சொல்லுமா. கடந்த காலத்தையும் நடந்த விஷயத்தையும் சொல்ல என் மனசு கூசுதத்த. இப்ப நான் உங்க மருமக இல்ல. அந்த பாக்கியத்தை நான் எப்பவோ இழந்துட்டேன். உங்க புவனேஸ்வரி எப்பவோ செத்து போயிட்டாத்த. இப்ப நான் ஒரு நடப்பிணமா தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் இதே மாதிரி என்ன உங்க மருமகளா நடத்துவீங்களா? நீ என் மருமக மட்டும் இல்லம்மா, என் பொண்ணு கூட. எதா இருந்தாலும் சொல்லுமா. அன்னைக்கு சென்னையில அவருக்கு நடந்த பாராட்டு விழாவுக்கு போயிட்டு ட்ரெயின்ல ஊருக்கு திரும்பிட்டு இருந்தோம். விழா மேடையில உங்களை எல்லாரும் பாராட்டி பேசும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? நீங்க கடைசியா பேசும்போது இன்னைக்கு நான் அடைஞ்ச வெற்றிக்கெல்லாம் என் மனைவி ஈஸ்வரி தான் காரணம், இதெல்லாம் அவளுக்கு தான் போய் சேரணும்னு சொன்னீங்க. அந்த நிமிஷம் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. ஆயுள் முழுக்க உங்க கூட வாழ்ந்த திருப்தி, அந்த சந்தோஷமே போதுங்க. போதுங்க. இதுக்கப்புறமும் வாழணுமா என்ன? ஏய் அசடு, என்ன பேசுற? ஆயுள் முழுக்க நீ கூட வந்து அதுக்கப்புறம் வாழ வேண்டிய நீ இப்படிலாம் பேசலாமா? அதுவும் வீட்டுல 2 குழந்தைகளை வச்சுட்டு. 2 குழந்தைங்களா? இது என்னவா மீச வச்ச குழந்தை? ஐயோ விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், என் பொண்ணாடி நான் நினைச்சுக்கிறேன். அதுல என்ன தப்பு? ஸ்டேஷன் வந்துச்சு நினைக்கிறேன். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுல கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க, போதும். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அப்படியே உன்னை அம்போன்னு விட்டு போயிடுவேன். இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் அழுதுருவேன். மண்டு. ஏப்பா, யாராவது இரும்பு சாவி கொடுங்கப்பா. என்னாச்சுங்க? திடீர்னு வலிப்பு வந்துச்சு சார். சாவியா கொடுத்துருக்கீங்க? ஆமா சார். சாவிலாம் பிரயோஜனம் இல்லைங்க. பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கா? இருக்கு சார்.
யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன் பண்ணி இவர் எப்படியா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னீங்கன்னா ரயில்வே டாக்டர்ஸ் யாராவது சரிங்க பார்ப்பாங்க ப்ளீஸா. சரிங்க சார். ஐயோ எங்க இவரை காணோம். ஐயோ என்னங்க என் ஒய்ஃப் இங்கே இருந்தாங்க. அவங்க கீழே இறங்கிட்டாங்களே. வாட்? என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ. என்னங்க? ஐயோ. என்னங்க? ஐயோ. அன்னைக்கு நான் ட்ரெயினை விட்டு மட்டும் இறங்கல. என்கிட்ட இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இறங்கி போச்சு. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை. அழாதம்மா. ஐயோ நான் இவரை ஸ்டேஷன் முழுக்க தேடினேன். ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம்தான் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சந்திச்சேன். ஐயா ஐயா. என்னம்மா ஏன் இப்படி பதறீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். தண்ணி பிடிக்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் கீழே இறங்கினாரு. அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சுயா. அவர் தேடி நானும் இறங்கினேன். அவரை எங்க தேடியும் காணும்யா. என்னம்மா நீங்க ஒருத்தர் கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கினா அவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அடுத்த ஸ்டேஷன் வந்தோன்னு இறங்கி உங்ககிட்ட வந்துருப்பார்ல. எதுக்கு நீங்க இறங்குனீங்க? சரி சரி அழாதீங்க, அடுத்த ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. ஹலோ, நான் தாராசுரத்துல இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பழனிசாமி பேசுறேன். அதாவது மெட்ராஸ்ல இருந்து கும்பகோணம் வந்த பொண்ணு ட்ரெயினை மிஸ் பண்ணி இங்க இறங்கிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் அங்கே ட்ரெயினில் அங்கே வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்தாருன்னா தகவல் சொல்லி ஸ்டேஷனில் இறங்கி வெயிட் பண்ண சொல்லுங்க. பேர் என்னம்மா? சிவசங்கரன் டாக்டர். பேர் சிவசங்கரன், டாக்டரா இருக்காராம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அடுத்த ட்ரெயினில் அவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஓகே தேங்க்யூ. பயப்படாதீங்கம்மா, தகவல் சொல்லியாச்சு, கவலைப்படாதீங்க. அடுத்த ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தாச்சு. எப்படி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த ட்ரெயின்லேயே நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அழாதீங்க. பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை ஏத்தி விடுறேன்னு சொல்றேன்ல. அடுத்த ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு, அழாதீங்க. உங்க புருஷன் உங்களுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏமா சொல்லுங்க நீங்க மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல தானே போறீங்க? ஆமா சார். இந்த அம்மா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுச்சு. இவங்க வீட்டுக்காரர் பக்கத்து ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. இவங்களை கூட்டி போய் அங்க இறக்கி விடுறீங்களா? சரி சரிங்க போங்கம்மா. நாங்க பாத்துறோம். வாமா வாமா வாமா, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. வாமா இப்படி உட்காரு. அழாதீங்கம்மா, உட்காருங்க. வண்டி இப்ப வந்துரும், அழாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் வண்டியில இருந்து இறங்கினாரு? நான் அவர்கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன். அது பிடிக்கிறதுக்காக இறங்கி கீழே போனாரு. அவர் வரத்துக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சுமா. அவர் தேடி நானும் கீழே இறங்கிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவரை காணோம். நல்ல பொண்ணுமா நீ. சிவரஞ்சனி, தாகம் போல இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு. அழாதம்மா, அழாத, தண்ணியை குடி. இந்தாம்மா, இந்த தண்ணியை குடி. குடி. வாங்கிக்கம்மா, பூஜா வாங்கிக்க. ஏமா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்ல, தண்ணி தாமா. இல்ல, இது என்னமோ மாறி. வெறும் தண்ணி தானமா கொடுத்தோம்.
சார் போன ஸ்டேஷனில் ஒய்ஃப் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன தேடி அங்கேயே இறங்கிட்டாங்களா? அவங்கள கொஞ்சம். உங்கள் பேர் சிவசங்கரனா? ஆமாம் சார். படித்த நீங்களே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா சார்? இப்போ தான் ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணார், அடுத்த ட்ரெயினில் வராங்களாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏமா என்னமாச்சு? எங்க உறவுக்கார பொண்ணு தாங்க. ஒரு விசேஷத்துக்கு வந்தோம், நல்லா தான் இருந்தா. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சரி சரி. ஈஸ்வரி, 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 ஈஸ்வரி. இந்தா சாவி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். அதுக்கப்புறமா கஸ்டமர் அனுப்பு. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி தொலைச்சிங்கன்னா செத்து போயிடுவா. சரி இந்த அவகிட்ட கொடு. எவ்வளவு? 20,000. அட போயா, நீயும் உன் காசும். இந்த ரேட்டுக்காக தமிழ்நாட்டுல இருந்து பாம்பே கடத்திட்டு வந்தோம். சரி சரி, கூச்சல் போடாத. இதையும் சேர்த்து வாங்கிக்க. நாளைக்கு புறப்படுறோம். சரி. ட்ரெயினுக்கு டிக்கெட் போடு. என்ன? ஓகே. வாடி. எப்படி? என்ன பாவா, புதுசா பொண்ணு வந்திருக்கு போல இருக்கு. விசேஷம் தானா? ஆமா. பட்டுமா? யாராவது கதவு தரங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது கதவு தரங்களே, காப்பாத்துங்க. யார் நீ? கிட்ட வராத. யார் நீ? கிட்ட வராத. போயிடு, போயிடு, இங்கிருந்து போயிடு. என்ன எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்க? సొత్తం చేయకు. నువ్వు ఇక్కడే ఉండాలి. 30,000 ரூபா கொடுத்துருக்க உன்னை வாங்கறதுக்காக. வர்ற கஸ்டமர்கிட்ட ஒழுங்கா அனுசரிச்சு போகணும், புரியுதா? ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய், கடவுள் என்ன இந்த தொழிலுக்கு ஸ்பெஷலா பொம்பளை தயாரிச்சு அனுப்புனாரு. அந்த ராடவாளுக்கு இது சகஜமே. ஐயோ வேண்டாம், நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். நீ என்னதான் கெஞ்சினாலும் இங்க இருந்து போக முடியாது. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஐயோ வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, கதவு தரங்க, கதவு தரங்க. கதவு தரங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, கதவு தரங்க, கதவு தரங்க. ஐயோ, இது என்ன சோதனை? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கதவு தரங்க, கதவு தரங்க, கதவு தரங்க. கடவுளே, எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும்.
நமஸ்தே ஜி. எப்படி இருக்கீங்க? புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு, பாக்குறீங்களா? சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க. ஏய், இங்க என்ன பண்ற? வா அந்த பக்கம். பார்ட்டி புதுசு இல்ல, அதான் நீங்க உள்ள போங்க ஜி. मत करो, मैं नहीं छोड़ दूं। मत करो, मैं मार दूंगा। नहीं। ஐயோ, அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா எழுந்துருங்க. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா எழுந்துருங்க. ஏய், நீ என்ன பண்றீங்க? போ. ஏய், அடுத்த கஸ்டமர் வரதுக்குள்ள சீக்கிரம் ரெடி ஆகு. ஏய் ஏய், வேண்டாம், வராதே வராதே வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, வராதே வராதே வராதே, கிட்ட வராதே, வராதே, கிட்ட வராதே, வராதே, கிட்ட வராதே.